வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப் ரைட்டிங் இப்போ புது ஃபாண்ட் புது லேஅவுட் நம்மளை அடிக்க சொல்லியிருக்காங்க. தமிழ் 99 அந்த லேஅவுட்டில் என்னென்ன ரூல்ஸ்லாம் வருது, அதை எப்படி அடிக்கணுங்கிற வீடியோ வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதுவும் வந்து கீபோர்டில் எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகேம்மா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் 99 ஃபாண்டை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி அடிக்கணுங்கிற வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவாம்மா. இப்போது இதில் கொடுத்துருக்க ரூல் வந்து மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேவா. நார்மலாக உள்ள லேஅவுட் வந்து நான் உங்களுக்கு அப்புறம் வரைஞ்சி போடுறேன். இதில் வந்து என்னென்ன பட்டனுக்கு எது எது வரும் அப்படிங்கிறது அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து இதில் என்ன தெரியணும், இந்த தமிழ் 99க்கு முக்கியமாக நம்மளுக்கு தெரிய வேண்டியது எது அப்படின்னு பார்ப்போம். சரியா. இப்போது தமிழ் 99 ஃபாண்டுக்கு நம்மளுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 1. ஃபஸ்ட்டு ஒரு லெட்டரை பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இப்போது புள்ளி வச்ச லெட்டர்னா புள்ளி வச்ச லெட்டரில் எந்த ஒரு வவ்வலும் சேராது. வவ்வல்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இங்கிலீஷுக்கு போவேனா AEIOU அந்த மாதிரி போவேனா. இதில் வந்து ஒரு உயிர் எழுத்துக்களோ அந்த எழுத்துக்கள் சேரும்போது இந்த லெட்டர் எப்படி ஆகும், அதாவது சின்ன பிள்ளைங்கள படிச்சிருப்பீங்க நீங்கள். இக்கு கூட்டல் ஆ வந்து என்னதுன்னா என்னது கா. இக்கு கூட்டல் அ க. இக்கு கூட்டல் ஆ வந்து என்னதுன்னா கா. இக்கு கூட்டல் இ கி. இக்கு கூட்டல் இ கி. இக்கு கூட்டல் ஊ. இதே மாதிரி இந்த இது உயிர் எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு தெரியும். அ ஆ இ உ ஊ ஏ ஏ ஐ. அ ஆ இ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இந்த உயிரெழுத்தோட ஒரு மெய்யெழுத்து சேரும் பொழுது நம்மளுக்கு உயிர்மெய் எழுத்து கிடைக்கும். இந்த உயிர்மெய் எழுத்து நம்மளுக்கு தெரியும் எந்த லெட்டரோட எந்த லெட்டர் சேரும்போது. இப்போ இக்கு ப்ளஸ் ஊ கூ. இது கூ. இது வந்து என்னது கே ஒத்த சொல்லி. இது கே. இது இப்படியே வரும் நம்ம. இது வந்து என்னது கை. கோ கோ. இது கவ். உங்களுக்கு முக்கியமாக மொதல் ரூலில் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த இதை பிரிக்கும் பொழுது நம்ம வந்து இக்கு கூட்டல் ஆன்னு பிரித்தாதான் கேனு வரும், இக்கு கூட்டல் ஆன்னு பிரித்தாதான் கா வரும் அப்படின்னு தெரியும். நம்மளுக்கு இப்போ என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த சைடில் உள்ள லெட்டர்ஸ் இருக்கலாமா, இந்த லெட்டர்ஸை பார்த்தாலே இதில் என்ன உயிர் எழுத்து வருதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ கீ இது வந்து உங்களுக்கு தெரியல, இப்படிலாம் படிக்கலாம் இல்லை, சவுண்டை இழுத்து சொன்னாலே தெரியும். கீ ஈ அப்படிங்கிற சவுண்டில் முடியும். அப்போ ஈ ஈ. இப்போ கி இ கூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து தெரிகிற வேர்டு. ஓகேவாம்மா. இது உங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ரூல் வந்து என்னது, இதுதான் உங்களுக்கு. இது முதல்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், தமிழ் 99 ஃபாண்டுக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். ஓகேவாம்மா. அடுத்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருக்கேன், இப்போ கூன்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அதில் ஊங்கிற உயிரெழுத்து வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா. அப்போது ஃபஸ்ட்டு ரூலை நல்லா கவனிங்க. ஒரு ஒரு பூங்கிற ஒரு வார்த்தையை நான் டைப் பண்ணணும் அப்படின்னா இதில் என்ன வார்த்தை இருக்குது, எனக்கு ஊங்கிற வார்த்தை. என்ன வார்த்தையோடு சேர்ந்துருக்கு, இப்பு. இப்பு கூட்டல் ஊ. அப்போ பூனாலே உங்களுக்கு மைண்டில் வர வேண்டியது இப்பு ஊ பூ. ஓகேவா. இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். இப்போ வந்து என்னென்னா கவு. அப்போனா என்னது, இப்பு அவு. இப்பு கூட்டல் ஊ அடித்தாதான் பூ. சரியா. இப்பு அமைக்கிட்டு ஊ அமுக்கணும். அடுத்து வந்து என்னது, இப்போ அமைக்கிட்டு ஊ அமுக்கணும் இல்லை, சாரி, இப்போ கூட்டல் ஊ பூ. ஓகேவா. நீங்கள் இதே வந்து டைப்ரைட்டிங் மிஷினில் எப்படி எடுப்பீங்க, நார்மலாக வந்து நம்ம இப்படி தான் சொல்லுவோம். டைப்ரைட்டிங் மிஷினில் நம்ம பூ எப்படி எடுப்போம் அப்படின்னா, பே பட்டன் அமைக்கி ஊ பட்டன் அமுக்குனா பூ, கே பட்டன் அமைக்கி அவு பட்டன் அமுக்குனா கவ். சரியா. இதில் வந்து நம்ம புள்ளி வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அது ஏற்கனவே உயிர்மையாக தான் மாறப்போகுது. ஸோ வந்து நம்ம இதை புள்ளி வச்சு இப்போ வச்சுலாம் கிடையாது. பே ஊ அமுக்குனா பூ, க அவு அமுக்குனா என்னதாயிரும், கவுன்னு ஆயிரும். இது வந்து முதல் ரூல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டியது. ரெண்டாவது, தமிழ் 99 ஃபாண்டை பொறுத்தவரை நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரே லெட்டர், நல்லா கேட்டுக்கோங்க, ஒரே சேம் லெட்டர், சச்ச டட்ட டட்ட, இதுன்னு இல்லை, ஒரே லெட்டர். அதாவது உயிரெழுத்து தவிர, உயிரெழுத்துனா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேம்மா, உயிரெழுத்துனா உங்களுக்கு தெரியும், சில பேருக்கு அது தெரியாதுன்னு நீங்கள். ஆனால் நம்ம இப்போ நல்லா தெரிஞ்சது தான் அது உயிரெழுத்து என்னது தெரியணும் நம்மளுக்கு. தமிழ் படித்தவங்களுக்கு ஆ டு என்ன செய்யணும், வர என்னது உயிரெழுத்து நம்மளுக்கு. சரியா. இப்போ இந்த உயிரெழுத்து தவிர மீதி எல்லாம் 2 2ஆக வந்தால்
அதாவது எதுனாலும் இருக்கலாம். நீங்கள் மே ட ப இந்த மாதிரி எப்படியும் இப்படி வந்தால் நம்ம டைப்ரைட்டிங் இதில் அடிக்கும்போது இப்போ நீங்கள் சேச்சா டைப்ரைட்டிங்கில் அடிச்சிங்கன்னா டைப் லெட்டரில் இச்சான்னு விழும். புரியுதாம்மா? டேட்டான்னு அடிச்சிங்கன்னா இட்டான்னு விழும். டேட்டான்னு அடிச்சிங்கன்னா இட்டான்னு விழும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்மளுக்கு விடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போது இப்படி விழுற பட்சத்தில் நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, நல்லா கவனிங்க. அப்பு ஆ அப்பா, இப்ப இப்ப இருக்காமா? இந்த இப்பங்கிறது நல்லா கவனிங்க, ஒரே சேம் லெட்டர் இப்ப. அப்போது என்ன செய்யணும்? அடிச்சுட்டு இப்பா அப்படின்னு இருக்கு, அப்படி தானே? அப்போது நம்ம பேப்பை அடித்தாலே இப்போ விழுந்துடும், அப்படி தானே? இப்பு அதாவது என்னது, பேப்பை அடித்தாலே நார்மலாக நமக்கு என்ன செய்யும்? அடுத்த ஸ்டெப்பு எப்படி விழும்? நம்மளுக்கு இப்படி விழும், இப்பன்னு விழுந்துடும். அப்போது இந்த இதோட துணைக்கால் தான் வேணும். பேவோட துணைக்கால் வரும்னா இதை ஆட் பண்ணணும். பே ஆ பா, பேவோட வச்சுருந்தா ஆன்னு வரும் பா. அப்போ நம்ம என்ன அடிக்கணும்? நம்ம எப்படி அடிக்கணும்? இப்ப இப்ப ஆ அடித்தா என்ன செய்யணும்? நம்மளுக்கு அப்பா அப்படின்னு விழும். ஓகேவாம்மா? இதை நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னா அம்மான்னு வச்சுக்கோங்க, சேம் லெட்டர். அப்போது என்ன மே அமுக்குனா என்ன வந்துடும்? நமக்கு இம்மே வந்துடும். அப்போ இதில் அமுக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும்? இம்மே ஆன பிறகு அமுக்குனா அம்மான்னு வரும். சரி, அந்த கான்செப்டை புரிச்சிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். கான்செப்ட் புரியலைனா தான் உங்களுக்கு என்னது கஷ்டமாக இருக்கும். ஓகேவாம்மா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ரூல் வந்து இதுதான், ஒரே லெட்டர் அமுக்கினா நம்மளுக்கு அப்படி வரும். இப்போது மூணாவது ரூல் பாருங்கள். மூணாவது ரூல் வந்து நம்மளுக்கு ஷார்ட் ஹேண்டில் நம்ம படிப்போம். அதாவது என்னென்னா கப்புள் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு வந்து நாங்கள் சொல்லி கொடுப்போம். ஓகேவா? அந்த கப்புள் வேர்ட்ஸ் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லா கவனிங்க, நம்மளுக்கு ரெண்டு வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு அதில் சேரும். ஓகேவாம்மா? ரெண்டு வார்த்தைகள் சேரும். அது என்னென்ன வார்த்தைகள்னு படிச்சுக்கோங்க. முதல்ல கேவோட எது சேரும் அப்படின்னா, அதாவது நீங்கள் இப்படி தான் படிக்கணும், இப்படி நேராக படிக்கணும். ஞாபகம் இருக்கிறதுக்காக நீங்கள் எப்படி படிச்சுக்கலாம், இப்படி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். சரியா? அதாவது என்னென்னா கசட தபர அப்படின்னு போடுறோம்ல, கசட தபர இப்படி போட்டு வச்சுக்கோங்க. ஞென. அப்போ ஞென என்னது? ஞென நம. இப்போ இது ரெண்டு பேர். அப்போ நீங்கள் இப்படி எழுதி படிக்கக்கூடாது. படிக்கும்போதே எப்படி படிக்கணும் அப்படின்னா, படிக்கும்போது நம்ம எப்படி படிக்கணும்? கஞ சஞ தன தன பம ரன. இது சேர்த்தா இப்படி தானமா வரும்? இப்படி தான் வரும். சரியா? நம்மளுக்கு கஞ சஞ. ஆனால் நீங்கள் படிக்கும்போது வேர்ட்ஸ் வந்து என்ன படிக்கணும்? இப்படி வரும் நம்மளுக்கு. ஞக்க ஞக்க ச ஞச்ச தன நத்த ப ம ப நர. சரியா? இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். இப்படி பேக்காக ரிவர்ஸில் வந்தது அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால், இந்த லெட்டரை நீங்கள் டைப் பண்ணாலே எப்படி நம்மளுக்கு டைப் ஆகும்னா, ஞே அடிக்கும்போது ஞான்னு ஆகணும், கே அடிக்கும்போது இங்கேன்னு மாறிடும், ஞேச்சே அடிக்கும்போது இஞ்சன்னு மாறிடும், நேட்டை அடிக்கும்போது இன்ட்ட, நேத்தை அடிக்கும்போது இந்த, மேப்பை அடிக்கும்போது இம்ப, நே அடிக்கும்போது இன்ற. இந்த மாதிரி வரும். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், நார்மலாக இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தம்பின்னு வச்சுக்கோங்களேன். இம்ப வருதா? அப்போ இம்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக மேப்பை அடித்தாலே போதும். அப்போ என்ன அடிப்போம்? நம்ம முதல்ல தே அடிப்போம். ரெண்டாவது என்ன வச்சு அடிப்போம்? மேப்பை அடிக்கும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும்? த இம்பேன்னு வந்துடும். அப்போ இதில் ஈ வரும்னா என்ன சேர்க்கணும்? பீக்கு அப்புறம் ஈ வரும்னா என்ன செய்யணும்? பேக்கு அப்புறம் ஈ அடிக்கணும். ஈ அடிச்சிங்கன்னா என்ன வரும்? தம்பி. இது கான்செப்ட் புரிச்சுக்கோங்க. புரியலைன்னா திருப்பி என்ன செய்யுங்க, நீங்கள் பாருங்கள். ஓகேவாம்மா? இது ஒன்று. இது அதாவது என்னென்னா, இதுதான் மொத்தமே வந்து ஒரு 3 ரூல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரூலில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டு நீங்கள் போகணும். இப்போ வந்து எனக்கு வந்து சில இடத்துல வந்து நான் சேச்சா அமுக்கும்போது சேச்சா தான் வரணும், இச்சா வரக்கூடாது. சில இடத்துல வந்து மோஸ்ட்லி வந்து இந்த வேர்ட்ஸ் தான் நம்மளுக்கு சேர்ந்து வரும். மோஸ்ட்லி வந்து இப்படி தான் வரும் நம்மளுக்கு. இதெல்லாம் சேர்ந்து கப்புள் வேர்ட்ஸ், ஒன்றை விட்டு ஒன்று பிரியாத ஒரு எழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே, இஞ்ச, இந்த, இப்ப, இன்ற. இது வந்து மோஸ்ட்லி இப்படி தான் வரும். சில சமயம் வந்து எனக்கு புள்ளி வேணாம், வெறும்
ஞாக்க அடிக்கும்போது எனக்கு இங்கு வந்து விழக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நல்லா ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நான் ஞாங்க அடிக்கும்போது டைப் மிஷினில் அதாவது கம்ப்யூட்டரில் இங்கன்னா விழும். இப்போ எனக்கு இது இங்கே வேண்டாம், புள்ளி வரக்கூடாது, அதில் உள்ள ரூல் ஃபாலோ ஆகக்கூடாதுன்னா, எதுக்குமே அந்த ரூல் ஃபாலோ ஆகக்கூடாதுன்னா நடுவில் அமுக்கி அமுக்கினீங்கன்னா ஞாங்கன்னு விழுந்துடும். ஓகேவா? இப்போ இந்த ரூலுக்கும் அதே தான். எனக்கு வந்து இது ஃபாலோ ஆகக்கூடாது, சே அமுக்கினா எனக்கு எப்படி விழும்? இச்சன்னு விழும். அது ஃபாலோ ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன அமுக்கணும்? நீங்கள் சே அமுக்குனீங்கன்னா சேன்னு விழும். இதுக்குள்ளே ரூல் ஃபாலோ ஆகக்கூடாதுன்னா நீங்கள் அப்படி அமுக்கணும். இந்த ரூல் வந்து பேசிக், இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சால் தான் இந்த தமிழ் 99 ஃபால்ட் அடிக்க முடியும். ஓகேம்மா? இது ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு நாள் எப்படி அடிக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். உங்களுக்கு பார்க்கும்போது பெருசாக தெரிலாம், பட் நீங்கள் அடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதோட லே அவுட்டும் உங்களுக்கு நான் வந்து ஃபோட்டோவாக அதில் ஆட் பண்ணிடுறேன். இதை பற்றின வேறு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.